ஹவு டு பிகம் அ பிஸ்னஸ் மேன் இன் தமிழ். இப்படி ஒரு சர்ச் நம்முடைய சேனலை பார்க்குறவங்க ரெகுலராக தேடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் வந்து என்னென்ன மாதிரியான சர்ச்சு தேடுறாங்க அப்படிங்கிறது எங்களால் பார்க்க முடியும். முதல்ல பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான கேள்வியாக தான் தெரிஞ்சுது. எப்படி பிஸ்னஸ் மேன் ஆகிறது? பிஸ்னஸ் ஆரம்பிங்க, பிஸ்னஸ் மேன் ஆகிடலாம். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் யோசித்து பார்த்தப்போ உண்மையாகவே இந்த மாதிரி தேடுறவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மனசில் வச்சு தேடுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, யாரெல்லாம் பிஸ்னஸ் மேன், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுவோம். ரைட். அடுத்த கேள்வி, அப்போ எதெல்லாம் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்த தெருவில் அரிசி கடை வச்சுருக்கிற அண்ணாச்சி, அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. இப்போ அதனால் அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அப்போ அரிசி கடை வச்சுருக்கிறவங்க, பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க, டீ கடை வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லோரும் பிஸ்னஸ் மேன் தானே. அப்போ பிஸ்னஸ் மேன் ஆகிறது ரொம்ப ஈஸி தானே. இந்த மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்படி நினைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு சில நேரத்தில் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தப்பட்டாலும் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. நம்ம முன்னாடி பார்த்த இந்த எக்ஸாம்பிள்ஸ், அரிசி கடை, டீ கடை, பெட்டி கடை, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பொருளை வாங்கி விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொருளை வாங்கி விற்கும்போது அதுக்கு வேறொரு பேர் இருக்குது, ட்ரேடிங். அதனால் இந்த மாதிரியான கடை வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஜென்ரலாக அவங்கள ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய கம்பெனி. அந்த ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நீங்கள் ஓன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படிங்கிறது மெட்டீரியல் ப்ராடக்டாக இருக்கலாம், அல்லது மெட்டீரியல் இல்லாத டிஜிட்டல் மாதிரியான ப்ராடக்டாக கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும். ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, அந்த ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை உருவாக்குறீங்க, நீங்கள் பிஸ்னஸ் மேன். இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதை உருவாக்கணும். ரா மெட்டீரியல்லேருந்து அந்த ப்ராடக்டை நீங்கள் உருவாக்கணும், அல்லது அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் தான் ஓனராக இருக்கணும். அவங்க தான் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் என்னைய ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அதை யூடியூப்பில் வைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த யூடியூப்பில் என்னுடைய வீடியோ ஒரு கான்டென்ட், இது என்னுடைய ப்ராடக்ட், இது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட். நான் ஏன் இதை அடிப்படையாக வச்சு என்னை பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்டை நான் தான் உருவாக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் தான் ஓனராக இருக்கிறேன். இப்போ யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூடியூப்பில் அந்த வீடியோவை போடுறேன். ஆனாலும் யூடியூப் வந்து என்னுடைய கான்டென்ட்டுக்கு ஓனர் ஆகாது. எப்போவுமே அந்த கான்டென்ட்டுக்கு நான் தான் ஓனராக இருப்பேன். ஸோ இந்த பொருள் என்னுடையது, நான் அதை விற்கிற மார்க்கெட் பிளேஸ் அதுதான் யூடியூப். இதில் ஏன் நான் வந்து என்னை ஓனர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கிறேன்ல யூடியூப்பில், இந்த வீடியோவை நான் எப்போ வேணாலும் டெலிட் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் இருக்குது. ஸோ யூடியூப் வந்து ஓன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நான் அதை டெலிட் பண்ண முடியாது. ஆனால் இது என்னுடைய ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறனால நான் அதை டெலிட் பண்ணலாம், நான் இதை ஆல்டர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னொரு பிளாட்ஃபார்ம் நாளைக்கு வருது, அதில் கூட இந்த வீடியோ எடுத்து அதிலலாம் போடலாம். ஏன்னா ப்ராடக்ட் என்னோடது. பட் அவங்க வந்து ஒரு மார்க்கெட் கொடுக்குறாங்க, அந்த மார்க்கெட்டில் நான் அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுறேன். இப்போ யூடியூப் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு மற்ற கம்பெனிஸை நாடுறாங்க. அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு யூடியூபுக்கு காசு கொடுக்குறாங்க. அந்த காசை நானும் யூடியூபும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த யூடியூப்பில் வந்து ஒருத்தர் வீடியோ உருவாக்கும் போது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, அவருடைய பொருளை ஒரு மார்க்கெட்டில் விற்கிறார். இதுதான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ப்ராடக்டை உருவாக்குறீங்க, உங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிறீங்க. அந்த பொருளை எந்த மார்க்கெட்டில் விற்க முடியுமோ அந்த மார்க்கெட்டில் விற்கிறீங்க. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதை செய்கிறவங்க தான் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அடுத்ததாக, இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு பொதுவாக ஆசைப்பட்டு தேடுறவங்க அவங்களுடைய மனசில் எந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும்? பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேள்விப்படும் போது ஒரு விலையுயர்ந்த ஒரு காரில் அப்படி கோட்டு சூட்டும் போட்டுக்கிட்டு அப்படி டிப்டாப்பாக இறங்கி வரக்கூடிய ஒரு நபர், இவங்க தான் பொதுவாக நம்ம வந்து பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நம்மளுடைய மைண்டில் இமேஜின் பண்ணுறோம். ஸோ ஹவு டு பிகம் எ பிஸ்னஸ் மேன் இன் தமிழ் அப்படின்னு வந்து ஒரு நபர் வீடியோ தேடுறாங்க அப்படின்னா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். என்ன அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஆசை அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அசம்ஷனில் தான் இப்போ மீதி உள்ள வீடியோஸை நான் பேசுகிறேன். ரைட். இப்போ நீங்கள் வந்து ஆசைப்படுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெளி தோற்றம் இருக்கு இல்லையா, இந்த கோட் ஷூட்டு போட்டுட்டு விலையுயர்ந்த காரில் அப்படியே டிப்டாப்பாக இறங்கி வர்றது அப்படிங்கிற இது வந்து ஒரு வெளி தோற்றம் தான். இது வந்து வெளியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் டிப்டாப்பாக கோட்டு ஷூட்டு போட்டுட்டு விலையுயர்ந்த காரில் தன்னை பிஸ்னஸ் மேனாக காட்டிக்கிற எல்லாருமே உண்மையாகவே சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்காங்களா
அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கோட்டு சூட்டு போட்டுட்டு உங்களை ஒரு பிஸ்னஸ் மேனை காட்டிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து வெறுமனே ஒரு ஷோ ஆஃப் தான். நம்முடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணி பிஸ்னஸில் ஒன்றும் இல்லாமல் போன ஒரு ஆள் வந்து அனில் அம்பானி. அவங்களுடைய அப்பா தீர்பாய் அம்பானி அவருடைய காலத்துக்கு அப்புறமா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் 2 பையங்களுக்கும் பிரித்து கொடுத்தாரு. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. அவங்க 2 பேருக்குமே வந்து அந்த சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது. 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அன்றைக்கி இந்தியா முழுக்க பேர் பெற்றிருந்த அந்த ரிலையன்ஸினுடைய மொபைல் அது வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அனில் அம்பானிக்கு தான் கொடுக்கப்பட்டது. வளர்ந்து வரக்கூடிய இந்த துறையை கையில் வச்சுட்டு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவார் அப்படின்னு சொல்லி தான் அனில் அம்பானி எதிர்பார்க்கப்பட்டார். ஆனால் அனில் அம்பானி வெறுமனே ஒரு வெத்து பந்தாவுக்கும் பகட்டு வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு உண்மையான பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி தன்னை காட்டிக்கிறதுல தான் அவருடைய அதிகமான அக்கறை இருந்தது. சினிமா துறையை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தார். சினிமாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். பல சினிமா நண்பர்கள் அவருக்கு இருந்தாங்க. பல சினிமாத்தனமான சிந்தனைகளும் அவருக்கு இருந்தது. ஆளும் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பார். பயங்கரமான ஒரு பகட்டு அப்படி பிஸ்னஸ்மேன் கோட் சூட் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சில தெருக்களே தள்ளி இருக்கக்கூடிய தன்னோட கம்பெனிக்கு வீட்டில் இருந்து ஹெலிகாப்டரில் தான் போவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அப்போது முகேஷ் அம்பானி பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு ஆள் இல்லை. ஆனால் நாட்கள் கடந்தது. தன்னுடைய பல தவறான முடிவுகளால் அனில் அம்பானி தன்னுடைய சொத்துக்களை வந்து லட்சமாக கோடியாக வந்து இழந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் முகேஷ் அம்பானி ஸ்டெடியாக வளர்ந்துட்டு வந்தார். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அனில் அம்பானி அப்படிங்கிற ஒரு ஆள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது. ஆனால் முகேஷ் அம்பானி இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவர் ஒரு ஆளாக இருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய மகனுக்கு எவ்வளோ ஆடம்பரமாக திருமணம் பண்ணி வச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அனில் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அனில் அம்பானி தன்னை ஒரு பிஸ்னஸ் மேனாக காட்டிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். முகேஷ் அம்பானி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார். முகேஷ் அம்பானி தன்னுடைய கம்பெனியை எப்படி வளர்க்குறது, என்ன புது ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எப்படி இதை வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, எப்படி லாபம் பார்க்குறது, இதிலே அவருடைய சிந்தனை இருந்தது. ஆனால் முகேஷ் அம்பானி ஒரு பகட்டுத்தனமான ஒரு பிஸ்னஸ் மேனாக தன்னையை காட்டிக்கிட்டார். ஆனால் கம்பெனியில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலை. இப்போது ஹவு டு பிகம் அ பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய கேள்வி, நீங்கள் இதில் எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களை நீங்கள் காட்டிக்கணும், மற்றவங்க பார்க்கும்போது ஏ அப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையா, இல்லை உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையா? ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களை காட்டிக்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். ஒரு 30-40 லட்ச ரூபாய் காரை செகண்ட்ஸுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணால் கோட்டு சூட்டெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு கம்பெனி பேரை போட்டுட்டு ஒரு விலையுயர்ந்த அந்த காரில் நீங்கள் அந்த கோட்டு சூட்டையும் போட்டுட்டு இறங்கும்போது, இந்த காரை நீங்கள் செகண்ட்ஸுக்கு வாங்கினீங்களா, அந்த கம்பெனி இருக்குதா, கோட்டு சூட்லாம் போட்டு டிப்டாப்பாக இருக்காரு, இவர்கிட்ட உண்மையாகவே இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி யாரும் தேட போகிறதில்ல. ஏ அப்பா சூப்பர்ப்பா, அவர் பயங்கரமான பக்கா பிஸ்னஸ்மேனாக அவர் இருப்பார் போலையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒன்றும் இருக்காது. ஆனால் உண்மையாகவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உழைக்கணும். ஒன்று, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு உருவாக்க தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ண தெரியணும். அல்லது ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்டை இப்போ மக்கள் வாங்கிட்டு இருக்கிற அந்த ப்ரைஸை விட கம்மியான விலைக்கு ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க தெரியணும். இந்த 3ல் எதை செஞ்சாலும் நீங்கள் பிஸ்னஸ் மேன் தான். வீட்டில் இருந்தே ஒரு சாதாரணமாக சிம்பிளான ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அதை வச்சு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எப்படி நீங்கள் அந்த பிஸ்னஸில் வளரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். இந்த இடத்துல அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் தேன் தேட் நீங்கள் உங்களை தொடர்ந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிங்க. பணத்தை பற்றி உங்களுக்கு எஜுகேஷன் தேவை, மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு எஜுகேஷன் தேவை, அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தேவை, லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதை பற்றி உங்களுக்கு எஜுகேஷன் தேவை. இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆயிருக்காங்களா? அப்புறம் இதெல்லாம் தெரியாமல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் அந்த பிஸ்னஸை தொடர்ந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு பெரிய பிஸ்னஸாக நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் எப்படி இந்தந்த ஏரியாஸ்லாம் உங்களை நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் யூடியூப். அஃப்கோர்ஸ் இந்த யூடியூப்பில் இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும், தேடி பாருங்கள். பட் ஆனால் யூடியூப் மட்டுமே உங்களுக்கு போதாது. இப்போல்லாம் நிறைய ஆன்லைனில் கோர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றி யாராவது கோர்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்த்து அதை தேடி பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி வாசிங்க. வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் யூனிவர்சிட்டிஸில் நிறைய கொடுப்பாங்க. ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் அப்ளை பண்ணி அதை படித்து எக்ஸாம் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றி எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து கற்றுக்கோங்க. வெற்றிகரமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டை உருவாக்குங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக விற்று ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக உருவாக்குங்க. ஒரு உண்மையான சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா
ஒரு கோட்டு போடுறதோ அல்லது விலையுயர்ந்த ஒரு காரில் போகிறதோ நீங்கள் அதிலெல்லாம் போவீங்க. ஆனால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்காது. மற்றவங்க உங்களை ஏப்பா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பிஸ்னஸில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.